இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாக்குறவங்களால மட்டும்தான் இதுல இருக்கிற ஃபன் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டில்லி ஷாப்பிங் vlog. ஒரு வழியா நம்ம கேப் புக் பண்ணி ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இன்னும் பிளான் பண்ணி வரும்போது நம்ம சென்னையில இருந்து அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ஆளுக்கு ஒரு லிஸ்டா போட்டு வச்சுட்டு இருக்கோம். எங்க அவசரத்துக்கு நாங்க சீக்கிரமா கிளம்பி வந்துட்டோம். அப்பவே என் பையன் சொல்லிட்டே இருந்தா, இவ்வளவு சீக்கிரமா போன கடை நம்ம தான் திறக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ வாடா அப்படின்னு நான் கூப்பிட்டு போனேன். அவன் சொல்ற மாதிரி கடை இன்னும் திறக்கவே இல்லை. சாரி நாங்க வழி தவறி வந்தோம். அந்த பக்கம் போக வேண்டியது இந்த பக்கம் வந்தோம். அப்புறமா அங்க இருக்கிறவங்க கேட்டு பார்த்தோம். சரோஜினி மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் தான் போகணும்னு சொன்னாங்க. சரி அந்த பக்கம் நடைய கட்டுறோம். என்னடா இது, நம்ம போன்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய மார்க்கெட், இந்த சரோஜினி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா பார்த்த ஒரு கடை கூட தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறோம். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம் நினைச்சுக்கிட்டே போகும்போது ஆப்போசிட்டா ஒருத்தர் வந்தாரு. இயர்போன்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாரு. இப்போதான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஃபீலிங் வந்தது. நம்ம எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 10 பேர் நம்ம ஏற்ற மாதிரி வந்து அது வேணும் இது வேணும் கேட்டாதான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போற மாதிரி ஃபீலிங்கே வரும். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கடை திறக்கிறாங்க. அங்கங்க பொருள் வந்து வண்டியில நிக்குது. இவங்க எல்லாம் செட் பண்றதுக்குள்ள நம்ம வயிற்றுல நம்ம டிஃபன் செட் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு டிஃபன் கடை தான் தேடி போறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. கொய்யா பழம் எங்கே பார்த்தாலே அங்கே ஒரு குழந்தை பெலூன் பார்த்தா எப்படி நிற்பார் அப்படி நின்றுடுவார். அப்படியே வந்த மொழியில் அங்கே நின்றுட்டு அவர் கொய்யா பழம் எவ்வளோ அப்படின்ட்டு விலை பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் என்னடா இவர் காணும்னு பார்த்தோம். எங்கள் தலைவர் பின்னாடியே நின்றுட்டு கொய்யா பழம் தான் விலை பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஒரு ஐடியாவில் உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸே வாங்கலை, அதுக்குள்ளே பெல்ட் வேணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டுட்ருக்காரு என் தம்பிக்கிட்ட. என் தம்பி கண்ணாடியை பார்த்தீங்களா, டில்லியில் இறங்கும் போது போட்ட கண்ணாடி தான், கழட்டவே மாட்டேங்கிற. ஏன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியா, நம்ம டூரிஸ்ட் அப்படி நம்பணுன்னா நம்ம கண்ணாடி போட்டு தான் ஆகணுமா. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க வீட்டுக்கார மூஞ்சில பாத்தீங்களா எவ்வளவு ஹாப்பியா இருக்காருன்னு. ஏன்னா அவர் ஆசைப்பட்டா கொய்யா பழம் வாங்கி சாப்பிடுறாரா. கடைக்கு அட்ரஸ் சொல்லுங்கடா அப்படின்னா அவங்க நம்ம என்னமோ திருடனை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ட்டு நம்ம சுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம என்ன பண்றது, வழி தெரியலையே, அதுக்காக அவங்க சொல்றபடியே நாங்களும் இப்படி போயிட்டே இருக்கோம். ஆனால் எங்களை பார்த்தா சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி தெரியல. நம்ம சாப்பிட்டது வந்து ஜீரணம் ஆகிறது நடக்கிற மாதிரி தான் தெரியுது. பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் பார்த்தா இன்னும் திறக்கவே இல்லை. அவங்க மதியம் மேலே தான் திறப்பாங்களாமா. ஒரே வாட்டி சாப்பிட்றது தான் ஹோட்டல் திறக்கிற மாதிரி இருக்குது. சரி அப்படின்ட்டு அப்படி இப்படி சுற்றி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கடையை பார்த்துவாங்க. அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கோம், சாப்பிட்றது என்னதான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வேண்டாம் விருப்பம் கூட சாப்பிட்றாங்க. ஏன்னா கொஞ்சம் ஹைஜீனிக் கம்மி தான். ஆனால் நம்ம வந்ததுக்கு சாப்பிட்டு தானே ஏதாவது ஆகணும் அப்படின்னு
வந்து டேஸ்ட் பாருங்க. அப்படி எங்க வீட்டுக்காரர் பேசாம சாப்பிடுன்னு சொல்றாரு. எனக்கு வாயில போகுதான்னு தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது. சரி பசிக்கு சாப்பிடணும்ல அப்படின்ட்டு வேண்டாம் விருப்பதான் சாப்பிட்டு இருக்கேன். சார் வேணும் ஒரு அரைக்குள்ள காரா புந்தி வேணும். ஏயா சூ கடையில வந்து என்ன கேப்பாங்க? ஏயா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒருத்தர் அப்போதான் ஃப்ரெஷ்ஷா ஷூ எல்லாம் எடுத்துட்டு வந்து கடை ஓபன் பண்றாரு. என் தம்பி சரி ஷூ பார்த்த உடனே அவங்க ஷூ கூப்பிடுது போல வாங்க வாங்க அப்படின்ட்டு அவ ஷூ வாங்க போனா. ஆனா வாங்கிட்டாங்கன்னா அப்படின்னா அதுதான் சஸ்பென்ஸ், வாங்கல. ஏன்னா அவர் சொன்ன விலை வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகல. நான் வாட போலாம், இன்னும் நிறைய கடை இருக்கு, இது விட நல்ல கலெக்ஷனா கிடைக்கும் அப்படின்ட்டு கூட்டு போறேன். நான் டெல்லிக்கு போறேன்னா இல்லையா, ஊர்ல இருந்து ஒரே போன் என் தங்கச்சி அங்க துணியெல்லாம் கம்மியா விற்பாங்களாமா, டாப் எடுத்துருவான்னு சொல்லிச்சு. சரி ஒரு டாப் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போனேன். கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி என் சைஸ் கேட்டு பார்த்தேன், என்ன மேலையோ கிளையோ பார்த்து உன் சைஸ் இல்லாமான்னு சொன்னாரு. அப்புறம் என் தங்கச்சி சைஸ் பார்த்தா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் விலை கூடுதலா இருந்துச்சு. சரி இப்போதானே கடை திறந்தாங்க, நம்ம அதுக்குள்ள பார்கிங் பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்க கிளம்புறோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அங்க முதல்ல எங்க விலை கம்மியான ட்ரெஸ் பார்க்கல. சரி ஹேங்கர் இருக்கு மட்டும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு 250 ஒரு 200 ரேஞ்சில் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தா என்னம்மா இது 30 ரூபாய்க்கு டிஷர்ட் இருக்காம என் பொண்ணு பார்த்து சொல்லுது. ஐயையோ அப்ப நம்ம ஏமாந்துட்டோமா, சரி பரவாயில்ல வீடு அப்படின்னு மனசு தேர்த்துக்கிட்டு அப்படியே உள்ள போறோம். இன்னும் எந்த பொருளும் வாங்கவே இல்லை. எங்க வீட்டுக்கு அதுக்குள்ள வாங்கின பொருளெல்லாம் நம்ம எப்படி எடுத்து கொண்டு போறது, முதல் ஒரு பை வாங்குவோம் அப்புறமா நம்ம பொருள் வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு பை அப்படியே அவர் விலை பேசி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா பரவாயில்லங்க, ஒரு பேக் 100 ரூபா தான். ஜென்ஸ் பேட்ச் அவங்க 3 பேர் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணா, நானும் என் பாப்பாவும் ரிலேட்டிவ் செக்ஷனுக்கு போயிட்டு எங்கெங்க லேடிஸ் போட்டு அங்க நாங்க நிக்கிறோம் போயிட்டு, அவங்க ஜென்ஸ் கலெக்ஷன் எங்க இருக்கு அங்க போய் நிக்கிறாங்க. எங்க சீப்னா துணி தாங்க சீப். நம்ம ஷாப்புக்குள்ள போனா கொஞ்சம் விலை கூடுதலா சொல்றாங்க, ஆனா என்ன பார்கிங் பண்ண முடியாது. ரிட்டன் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா வெளியே நம்ம ஹேங்கர்ல நிறைய ட்ரெஸ்ல மாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க. 30 ரூபாயில இருந்து டிஷர்ட் இருக்குங்க பாத்துக்கோங்களேன். அப்புறமா என் பொண்ணு பார்த்துமா வாமா அங்கங்கம்மா பாக்குற, இந்த பக்கம் வாமா அப்படின்னு பார்த்தா கலரா டிசைனா நம்ம காதுல போடுற கம்மல் தாங்க தூங்குது. யாராவது வந்து இந்த வியாபாரத்துக்கு துணி எடுத்துன்னு போயிட்டு ரீசேல் பண்ணணும்னா இங்க வந்து எடுத்துன்னு போனா நிறைய லாபம் பார்க்கலாங்க. எப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வச்சாலே ஒரு அப்படியே டபுளா 20 ரூபாய் நம்ம லாபம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளவு தூரம் வந்து வாங்கிட்டு போறதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். என் சைஸுக்கு எப்படியோ ஒரு பிளாசோ பேண்ட் கிடைச்சிருக்குங்க. அந்த பொருள் இந்த பொருள் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாம நிறைய பொருள் வாங்கிட்டோங்க. ஆனா எங்க அதே இன்னும் பத்தாது, நம்மளுக்கு இன்னும் அங்கே இருந்தா நிறைய வாங்குவோம். சரி புடவை வாங்கணும் எங்க அம்மா கண்ணி போனா, ஆனா புடவை கடை கம்மியா தான் இருக்காங்க. அதுக்காக நாங்க ஒரே ஒரு புடவை தான் எடுத்தேன். எனக்கு டிசைன் பிடிக்கல. சரி நம்ம வாங்குறது சும்மா எப்படி போறது, ஒரு ஞாபகமா வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு புடவை மட்டும் வாங்கிட்டேன். எங்க அம்மாவும் சொல்லிக்கணும் இல்லையா, டில்லியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க புடவை அப்போ எங்க பொண்ணு அப்படின்ட்டு. ஹேண்ட்பேக் பாக்குறீங்க இல்லையா, இது எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம ஊர்லன்னா இது 500 ரூபாய் குறைஞ்சது கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க அப்படியே பாதி விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. 250 தான் ஒரு ஹேண்ட்பேக். டிராவல் பேக்கோட பக்கத்துல ஒருத்தர் சிரிக்கிறாரு பாத்தீங்களா? ஏன்னா நாங்க வந்து பேசுற மொழியை பார்த்து நீங்க கேரளாக்காரங்க சொன்னாங்க. இல்ல நாங்க சென்னைக்காரங்க தமிழ் தான் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, ஏன்னா நாங்க சென்னைக்காரங்கன்னு சொல்ல உடனே அவர் என்ன சொல்றாருன்னா டிவிகே விஜயன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பேரு வந்து எங்கிருந்து எங்க போய் சேர்த்து பாருங்க. அப்புறமா அவங்க நம்ம சொல்றது கட்டுப்படி அவளை கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நான் என்னமோ பெரிய யூடியூபர் மாதிரி, நீங்க இந்த விலைக்கு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்க பேரு உங்க கடை எல்லாமே யூடியூப்ல காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
பொருள் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாம நிறைய பொருள் வாங்கிட்டோங்க. அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கேப் புக் பண்ணிட்டோம். கேப்பும் வந்துச்சு. அதுல ஏறி உட்காந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கே நம்ம எவ்வளவு சீக்கிரமா இது கிளம்புறோம்னா நம்மளுக்கு இன்னைக்கே வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்கு நம்மளுக்கு சென்னைக்கு போறதுக்கு. அதுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஹஜ்ரத் நிஜாமுதீன் ஸ்டேஷன்ல இருந்து இல்லாம வந்து நியூ டெல்லியில இருந்து புக் ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்க நியூ டெல்லி போறதுக்கு எப்படியும் டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். டிராஃபிக் இல்லைன்னா 1/2 hour ஆகும். நம்ம ஸ்டேஷனுக்கு போற வழியில வந்து நிறைய சிக்னல் எல்லாம் இருக்குங்க. ஒரு சிக்னல்ல கார் நின்றுச்சு. ஆனா அந்த பக்கம் நிறைய பேர் வந்து இந்த ஐபிஎல் மேட்ச் போறதுக்கு வந்து ஒரே யூனிஃபார்ம் டிஷர்ட் போட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம கார் நின்ற பக்கத்துல தான் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இருக்காமா. அங்கே மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சா ஒரு நாள் மட்டும் எங்கள் தங்க பசங்களாவது மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டோம் இல்லையா, நம்மளுக்கு ஐடியா இல்லாமல் போச்சு. அதனால நாங்கள் மேட்ச் பார்க்குறது இவ்வளோ தூரம் வந்து மேட்ச் பார்க்குறது மிஸ் ஆகிட்டோம். நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் தேடி கண்டுபிடிச்சிட்டு போகிறதே பெருசுன்னா இங்கே நம்ம மெட்ரோவில் செக் பண்ணுற மாதிரி இங்கே லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணுறாங்க. நம்ம சென்டரில் அந்த மாதிரி செக் பண்ண மாட்டோம். நம்ம பேக் எல்லாம் வந்து அது மேலே வச்சா அது என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்படி போகிறதே தெரியல. இல்லை கேட்டுக்கிட்டே போகிறோம். நாங்கள் நம்ம சென்னைக்கு போகிற ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். நம்ம இன்னைக்கு நைட்டு ஏறிட்டோம்னா நாளைக்கு நைட் இல்லாம நாளைக்கு விடிய காலையில ஒரு 5 மணிக்கு தான் இறங்க போறாங்க. ட்ரெயின் இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு கேப் பிடிச்சிட்டு இப்போதான் நம்ம சென்னைக்குள்ள என்டர் ஆயிட்டு வீட்டுக்குள்ள போறோங்க. இந்த டிலே விளாக் வந்து வெறும் வீடியோ மட்டும் இல்லைங்க, எங்களோட எமோஷன்ஸ், ஹாப்பினஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைப் கூட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பா பிடிக்கும். வீடியோக்கு முன்னாடி நம்ம டிலே விளாக் இன்னும் 2 வீடியோ இருக்குங்க. அது பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் நிறைய பேர் லைக் பண்றாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் எங்க வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்க.